கேட்ட சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம்னா, இந்தோ திபெத் பார்டர் ஃபோர்ஸ்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வோர்ட் ஹவர்ஸ் கீழே வந்து இது வந்து வருது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து ஷார்ட் நோட்டீஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து பிரீஃப் நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. அப்ளிகேஷனும் ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உடனே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு வந்து மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து சிஏபிஎஃப், அதாவது வந்து பாராமிலிட்டரி துணை இராணுவத்தில் வந்து ஒரு படைப்பிரிவு தான் இது. இதில் வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, சீனா பார்டர் மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் ஒரு ட்ரைனிங் சென்டர், ஒரு பட்டாலியன் இருக்குது. அது வந்து மதுரை நியர் இடையப்பட்டியில் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிசி சிவகங்கை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, திருமாஞ்சோலை பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். 2 இருக்குது. உங்களுக்கு ட்ரைனிங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவும் இருக்குது. அப்ளிகேஷனை பொறுத்தவரை டேட்டை பொறுத்தளவில் ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். 15 நவம்பர்லேருந்து லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரை 14 டிசம்பர் 2024. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. 3 இதுக்குமே குரூப் சி நான் கெசடர் நான் மினிஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கெசடர் அப்படின்னா க்ரீன் இங்கில் சைன் பண்ணாதவங்க அப்படின்னு வந்து தெரியும். அவங்க வந்து குரூப் பியில் வந்து வருவீங்க எஸ்ஐ போஸ்டிங்னால. ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் வந்து குரூப் சி, ரெண்டுமே குரூப் சி கீழே வந்து வரும். ஆல்ரெடி வந்து இதை பற்றி தெளிவாக வந்து வீடியோ பற்றி போட்டிருக்கேன். வேகன்சியை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 526 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபிசிக்கல் எக்ஸாம் பற்றி வந்து நான் தெளிவாக தரேன். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து குரூப் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டெலிகிராம் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து கொடுக்குறேன். நம்மளோட சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி இதுக்கு எந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, recruitment.idpp police nick. அதில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அலவன்ஸ் காமனாக வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான அலவன்ஸும் இருக்குது. மெடிக்கல் பெனிஃபிட்டு, ஹெச்ஆர் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, லீவு, அகாமடேஷன், ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் அந்த லெவலை பொறுத்து அவங்களுடைய பே லெவல் வந்து மாறும். எஸ்ஐயை பொறுத்தளவு லெவல் 6 வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து 35,000லேருந்து 35,400 டூ ப்ளஸ் வந்து அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 50K கிட்ட வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஹெட் கான்ஸ்டபிள் பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு 25,500 to 81,100, 25 ப்ளஸ் வந்து 35 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. கான்ஸ்டபிளை பொறுத்தளவு 27 ப்ளஸ் வந்து 30 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் அலவன்ஸ் எல்லாம் தனியாக இருக்குது. உங்களுக்கு வந்து பேசிக் பேயில் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து ஆகும். அது வந்து பேசிக்காக உள்ளது தான். ஏஜ் லிமிட்டை வந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உள்ள இது வந்து இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் பொறுத்தளவில் வந்து 20 to 25 வயசுக்கு உள்ள இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியுமா என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணால் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் பொறுத்தளவில் 18 to 25, கான்ஸ்டபிளாக இருக்கும் பட்சத்தில் 18 to 23 வர அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மோஸ்ட்டாக வந்து போட்டேன். ஆல்ரெடி வந்து ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஏன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டில் அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெளிவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, பொதுவாக எஸ்ஐ பொறுத்தவரை டிகிரி வந்து காமன் தான். அதில் என்ன டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி பொறுத்தவரை சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் வந்து எடுத்துருக்கணும். கெமிஸ்ட்ரி அண்டு மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துருக்கணும். அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடி பேச்சுலர் முடிச்சிருக்கோம். இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அல்லது எலக்ட்ரிக்கல், இந்த இதில் ஏதாவது வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா எல்லாம் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எதுவும் முடிச்சிருக்கீங்க ரிலிஜன் யூனிவர்சிட்டி அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை எலக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ணலாம். ஆறு வந்து கொடுத்துருக்குலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கோர்சஸ், அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் எதில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது. ஹெட் கான்ஸ்டபிள் பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு வந்து +2 வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு மேத்தமெட்டிக்ஸ் இதில் வந்து 45% எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு குரூப் காமனாக சொல்லிட்டோம்னா மேக்ஸ் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதான் வேறு எந்த சாய்ஸஸும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணி வந்து 2 years இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இதில் வந்து இருக்கணும். நீங்கள் 12th படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இது அல்லதுன்னு கொடுத்தாலே அதுதான் ஆப்ஷன். அல்லது இதில் ஏதாவது இந்த 3ல் வந்து ஏதாவது ஒரு இதில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண. 12th படிச்சிருக்கீங்கன்னா அப்படின்னு வந்து கிடையாது.
10th முடிச்சு வந்து ஐடிஐ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தமாக முடிச்சிருக்கீங்கன்னா பண்ணலாம். 10th பாஸ் பண்ணிவிட்டு வந்து பிசி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அதில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து ஹெட் கான்ஸ்டபிள் பொறுத்தவரை நீங்கள் 12th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10th முடிச்சு ஐடியில் வந்து எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கீங்க 12th முடிச்சு கம்யூனிகேஷன் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். டெலிகம்யூனிகேஷன் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிளை பொறுத்தளவில் வந்து மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அல்லது அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் 10th தான். டிசரபிள்ங்கிறது கூடுதல் தகுதி வந்து சொல்லுவாங்க. டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஐடிஐ எனி ரிலீஜன் இண்டஸ்ட்ரியல் அதாவது ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ அல்லது வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதாவது ஐடின்னு வந்து சொல்லலாம். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை கண்டிப்பாக இந்த கூடுதல் தகுதி வந்து அவசியம்தான் வேணும். ஏன்னா வந்து காமனாக வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து போனஸ் மார்க் வந்து கொடுக்காங்க டிசபிள் கூடுதல் தகுதிக்கு. சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து கூடுதல் தான். அடிஷனலாக நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ரிசர்வ்ங்கிறது ஒரு கூடுதல் தகுதி தான். அதுக்கு வந்து மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. போனஸ் மார்க் இந்த வந்து கீழே கொடுத்துருக்காங்கல்ல. டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரிக்ஸில் வந்து 5 மார்க் வந்து கொடுக்குறாங்க. டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்து சப்ஜெக்ட்டுக்கான டெலிகம்யூனிகேஷன் அந்த பர்டிகுலரில் முடிஞ்சுன்னா மார்க்கு, இல்லைனா உங்களுக்கு வந்து மார்க் கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமே கிடையாது. ஐடி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்க கன்வெர்ட் 2 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து போனஸ் மார்க் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சர்க்குலர் டேட்டில் கட் ஆஃப் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. சர்க்குலர் எஸ்சி/எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு வீக்கர் செக்ஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மேலே கொடுத்துருக்கிற ரிலாக்ஸேஷன் தவிர்த்து எஸ்சி/எஸ்டியாக இருக்கீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ். இது வந்து எப்போவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஏபிஎஃப்பில் வந்து காமனாக வந்து கொடுக்கக்கூடிய இதுதான். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்ஐக்கு எவ்வளோ இருக்கணும், ஹெட் கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோ இருக்கணும், மேல் ஃபீமேல் எவ்வளோ இருக்கணும், ஹைட்டு அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு வந்து 1 ஹைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின். ஒரு சில பேர் வந்து ஹைட்னால வந்து நிறைய ரிஜெக்ஷன் வந்து இது பண்ணியிருப்பீங்க கான்ஸ்டபிள். நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க, சப்போஸ் இந்த ஹைட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து நம்மளுடைய மினிமம் கேண்டிடேட் குவாலிட்டி வந்து எஸ்ஐயாக இருந்தீங்கன்னா 75 to 77 to 82 சென்டிமீட்டர் இருக்கணும். ஹெட் கான்ஸ்டபிள்லாம் 71 to 81 இருக்கணும். டெலிகம்யூனிகேஷன் வந்து கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஹாலிடே வந்து ட்ரைப்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நமக்கான இது கிடையாது. ட்ரைப்ஸு ஆல் அதர் ஸ்டேட் அந்த யூனியன் டெரிட்டரி எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க 80-85 தான் வந்து கொடுத்துருக்காங்க டெலிகம்யூனிகேஷன். ஹைட்டை பொறுத்தவரை 170. நானுமே ஃபஸ்ட் மேலே பார்க்கவும் வந்து நினச்சிட்டேன். பட் நமக்கு 170 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மேலே உள்ள அதாவது பழங்குடியினருக்குன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நமக்கு கொடுத்துட்டு தான் வந்து கொடுப்பாங்க. அதனால தான் வந்து நான் வந்து பாயிண்ட்டை வந்து கவனிக்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெடிக்கல் ஒப்சர்வேஷன் அதெல்லாம் என்ன வந்து கொடுத்துருக்காங்க. ஒஸ்டையில் வந்து இருக்கணும் எவ்வளோ இருக்கணும், பெட்டரில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து கரப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். டேட்டோ பொறுத்தவரை பர்டிகுலர் லொக்கேஷன் இருக்கணும். 1.4 எல்போ வந்து ஹேண்டில் இருந்தால் ஓகே. மற்றபடி வேறு எதில் இருந்தால் வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் வந்து கொடுப்பாங்க. இல்லைனா வந்து இது பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பேஸ் ஒன்னை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து PETன்னு அப்படின்னு சொல்லுவோம், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. அதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ சப் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் வந்து 100 மீட்டர் ரன்னிங்கை வந்து நீங்கள் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. டு பி கம்ப்ளீட் 16 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் 1 கிலோமீட்டர் வந்து 7 minutes 30 செகண்ட். மெயிலாக இருக்கீங்கன்னா ஒரு 100 மீட்டர் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. ஹெட் கான்ஸ்டபிள் இந்த கான்ஸ்டபிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் தான், ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரி தான். ஃபீமேல் அண்டு மேலுக்கு வந்து இதே 1.6 கிலோமீட்டர் வந்து 7.5 நிமிஷம். 11 ஃபீட் லாங் ஜம்ப் வந்து 3 சான்சஸ் வந்து கொடுக்குறாங்க. 3 ஃபீட் வந்து 3 சான்சஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஹைட்டு தான் 170. அதான் வந்து கொஞ்சம் எஸ்ஐ நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம். பட் வந்து அதே கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஹைட் வெயிட் மெஷர்மெண்ட் அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஹைட்டை பொறுத்தவரை வந்து நான் முன்னாடி சொன்னது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் பேஸ் 2 பொறுத்தளவில் ரிட்டன் எக்ஸாமை பொறுத்தளவில் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் வந்து என்னென்ன இந்த எக்ஸாம் தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸான இருக்கும். கிராஜுவேட் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி
2 லாங்குவேஜில் தான் வந்து உங்களுக்கான இது வந்து இருக்கும். ஃபில்லிங் த 35 மார்க் 1 மார்க் கொஸ்டின் தான் 2 ஹவர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட் 2 பற்றின 100 கொஸ்டின் வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கம்யூனிகேஷன் அந்த இதில் வந்து கேட்குறாங்க. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து இப்போ +2 லெவலில் பிசிஎம் லெவலில் வந்து கேட்டிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் எது அப்ளை பண்ண போகிறீங்கன்னு பொறுத்து அதை பொறுத்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் வந்து மினிமம் பாஸ் வந்து 35 எடுத்தால் வந்து பாஸ். அதாவது யாருன்னா ஜென்ரல் கேட்டகிரி, எஸ்சிஎஸ்டி ஓபிசி இருக்கீங்கன்னா 33. ஆனால் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பாஸ் தான். கட் ஆஃப்ங்கிறது வந்து தனி. அது வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு சில எக்ஸாமுக்கு புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. கான்ஸ்டபிளை பொறுத்தவரை எப்போவுமே வந்து பேசிக்காக தான் வந்து கேட்பாங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஆப்டிடியூட் இந்த இதில் தான் வந்து பேசிக் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. என்னென்ன கொஸ்டின் 2 ஹவர் வந்து எக்ஸாம் அவ்வளோதான் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் அதை பற்றி வந்து சொல்லலை. பெஸ்ட்டாக வந்து நெகட்டிவ் மார்க்கிங்லாம் பற்றி எதுவும் பர்டிகுலராக வந்து அவங்க சொல்லலை. பேஸ் 3 பொறுத்தவரை வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் தான். என்னென்ன டாக்குமெண்ட்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டேட் ஆஃப் பர்த் வந்து 10th மார்க் ஷீட்டு, இல்லை டிகிரினா டிகிரி, 12th அந்த இதை பற்றி உங்களை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ வேலையில் இருவேன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஓபிசி அது வந்து கம்பல்சரி. அப்புறம் வந்து டொமஸ்டிக் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. டீச்சர் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு வந்து. அப்புறம் என்சிசிக்கு வந்து போனஸ் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க பர்சன்டேஜ் கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் 200 மார்க்னா அதுக்கேற்றாப்புல வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கோங்க. அது வந்து என்சிசி ஹோல்டருக்கு வந்து ஸ்பெஷல் வந்து ஆஃபரு. அதுக்கப்புறம் பேஸ்பாலில் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க. டை கேஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்க்காங்க. டேட்டியல் மெடிக்கல் எக்ஸாம் காமனாக வந்து எல்லா ஆர்மி எக்ஸாம்லேயும் நடக்கிற மாதிரி அது வந்து கம்பல்சரி வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். மற்றபடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறதுக்கு வந்து எதுவும் இல்லை. வேறு எதுவும் டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணேன். கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். வேகன்சி கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேணாம். ஆல் ஓவர் இந்தியா லெவலில் காம்படிஷன் தான். பட் இருந்தாலும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பர்டிகுலர் வேகன்சி வந்து ஒதுக்குவாங்க. நீங்கள் வந்து வேகன்சி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த பர்டிகுலர் இதில் இருக்கீங்க அப்படின்னா வந்து டெலிகமிஷன் வந்து நல்ல ஒரு ஆஃபர் தான். ஃபீல்டு ஓரியன்டாக வந்து நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் தான். நீங்கள் வந்து கம்யூனிகேட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபர் தான் சொல்லலாம். மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் அலைச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபீமேலுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் தான். ஏன்னா வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.